நண்பர்களுக்கு வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது திருச்செந்தூர் முருகன் கோவில்ல நேற்று 16/8/2025 மாலை 7:30 மணிக்கு எடுக்கப்பட்ட வீடியோ. நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவில்ல இருக்கிற மருத்துவ உதவி மையத்துல மயங்கி விழுந்த ஒரு பெண்ணுக்கு சிகிச்சை கூட கொடுக்க யாருமே இல்லாததான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. கொஞ்சம் சொல்லுங்க, ஹாஸ்பிட்டல் யாரும் இல்லை சொல்லுங்க. தண்ணி இருக்கா? தண்ணி அப்பா நிமிந்து உட்காருங்க. இன்னைக்கு கோவில்ல ஒரு பொண்ணு மயங்க போட்டு விழுந்தாங்க. நம்ம திருச்செந்தூர் கோவில ஒரு பெசர் மருத்துவமனை கூட இல்ல, மெடிக்கல் செக்அப்னு சொல்லி வெறும் போர்டு தான் இருக்கு. ஆனா பூட்டி இருக்கு, டைமிங்ல இருந்து ஒத்துரும் இல்ல. அந்த குழந்தைய பாருங்க, ஃபுல்லா மயங்கி போட்டு விழுந்தாங்க. இன்னும் அதுக்குள்ளான நடவடிக்கை யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. டாக்டர் பக்தர் ஒருவர் நமக்கு அனுப்பி வச்ச வீடியோ தொடர்ந்து இன்று சற்று முன் நாம எடுத்த வீடியோ தான் இது. அதை தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. நாம விசாரிச்ச வரைக்கும் காலை 7 மணி முதல் சாயங்காலம் 8 மணி வரைக்கும் இந்த மருத்துவ உதவி மையம் செயல்படுது. திருச்செந்தூர் முருகன் கோவில்ல 24 மணி நேரமும் பக்தர்கள் கூட்டம் இருக்குது. தரிசனத்துல நிக்கிற பக்தர்களுக்கு ஏகப்பட்ட சிரமங்கள் இருக்குது. விடியற் காலையில 4 மணிக்கே கோவில் நடை திறந்து அப்போல இருந்தே கூட்டம் அதிகமாகி பக்தர்களுக்கு பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. எமர்ஜென்சி மெடிக்கல் கேர் அப்படின்னாலே 24/7 தான். அதாவது அவசரத்துக்கு பக்தர்களுக்கு மருத்துவ சிகிச்சை நேரம் எப்போ எந்த பிரச்சனை வரும் அப்படிங்கறத நம்மளால சொல்ல முடியாது. அதனால இது நேரங்காலம் வச்சு இந்த மாதிரி ஒரு மருத்துவ உதவி மையம் செயல்படுறது அந்த அளவுக்கு சரியா படல. உடனடியாக திருச்செந்தூர் கோவில் நிர்வாகம், அறநிலையத்துறை அவங்க இதுல தலையிட்டு 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய மருத்துவ உதவி மையத்தை உடனடியாக திருச்செந்தூர் முருகன் கோவில்ல செயல்பட வைக்கணும் அப்படிங்கிறது தான் பக்தர்களோட கோரிக்கை. இது பக்தர்களோட உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயம். இதுல மெத்தனம் காட்டாம நிச்சயமாக லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடுற திருச்செந்தூர் முருகன் கோவில்ல மருத்துவ உதவி மையம் 24 மணி நேரமும் செயல்படும் விதத்துல நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.